அன்புள்ள சிம்மராசி என்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்மராசி என்பர்களுக்கு ராசியில் கேது சுக்கிரன், 7இல் ராகு, 8இல் சனி, 10இல் செவ்வாய், 11இல் சூரியன் இருக்கிறார். விரைய ராசியில் குரு புதன் வக்கரம் அடைந்திருக்கிறார். ராசிக்கு 12இல் இருந்த சுக்கிரன் ராசிக்கு வந்துவிட்டார். தொழிலுக்கு உரிய சுக்கிரன் ராசியில் வந்து அமர்வதால் இதுவரை தொழில் வளர்ச்சியில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் விலகும். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் லாபாதிபதியோடு இணைந்திருப்பதும் சிறப்பு. பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பெண்களுக்கு தங்க நகைகள் சேரும். மனதில் மகிழ்ச்சி குடிகொள்ளும். வியாபார போட்டிகளில் வெற்றி கொள்வீர். தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களும் முன்னேற்றம் பெறுவர். புதிய பங்குதாரர்கள் வருவார்கள். உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் தங்களுக்கு நல்ல விதமாக நடைபெறும். சுக்கிரன் ஜென்ம ராசியில் 10இல் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்கள் தாராளமாக செய்யலாம். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெறும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். அரசியல்வாதிகளுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும். அவர்களுடைய ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். மருத்துவர்கள் புகழ் பெறுவர். ஒரு சில ஆதாயத்தை அடைவீர்கள். அதே நேரத்தில் ராசிக்கு 7இல் ராகு, 8இல் சனி இருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லுங்கள். யாரையும் வெடுக்கென பேசக்கூடாது. கணவன் மனைவி இடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைக்காக வம்பு வழக்குகள் வரலாம். தொழிலில் அதிக முதலீடுகள் வேண்டாம். தொழில் துறையில் நேரடி கண்காணிப்பு உங்களுக்கு தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது உயரதிகாரி குறை சொல்லிக்கொண்டே இருப்பார். உடனிருக்கும் ஊழியர்கள் தேவையில்லாத நெருக்கடிகளை தங்களுக்கு உண்டாக்குவார்கள். அசையும் அசையா சொத்துக்களில் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கவன சிதறல் கூடாது. படிப்பினில் நன்றாக கவனமாக இருங்கள். ஜென்மத்தில் கேது, 7இல் ராகு, 8இல் சனி இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். வெளியூர் பயணங்களில் கவனமாக இருங்கள். பண விஷயத்தில் அதிக கவனம் தேவை. அலைச்சல் இருக்கும். தரம் குறைந்த உணவால் வயிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குங்கள். தினமும் வீட்டில் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா.